ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ச்சொல்ங்கிற டாப்பிக்கில் இருந்து 2019 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கோ என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லில் இருந்து உருவான சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கோ அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே சரிங்களா? இதோட மீனிங் வந்து இதுதான். அப்போ இதில் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிறது தான் சரியான ஆன்சர். கோத்தல், கோவை, கோப்பு இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குன்னு கேட்டிருக்காங்க. படிங்கிற வேர்ச்சொல் வந்து வினை எச்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வினை எச்சம்னா படித்து தான், படித்தங்கிறது வராது. ஒரு வினை எச்சம் அப்படின்னா எச்ச சொல்லுக்கு பின்னாடி வினை சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது வினை எச்சம். இப்போ படித்தங்கிறதுக்கு பின்னாடி மாணவன் அப்படின்னு வருங்களா, அது வந்து பெயர் சொல்லாயிருது. அப்போ இது வந்து படித்த அப்படிங்கிறது பெயர் எச்சம் ஆயிரும். படித்து பார்த்தான், படித்து வியந்தான், அப்போ இதுதான் வினை எச்சம். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கல் அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதுக்கு முன்னாடி அதோட உண்மையான நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்றல் அப்படின்னா தான் கல்லுங்கிறது வரும். இயல்பானதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இயல்பு. வேர்ச்சொல் வந்து நமக்கு எப்பயுமே ஒரு கட்டளை சொல் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வேர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே அடிச்சிடலாம். இனிது அப்படிங்கிறது ஆன்சர். வந்தானோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வந்தான் அப்படின்னா வா. வருவான் என்பதின் வேர்ச்சொல்லும் வா தான் வரும். கொல் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து உருவாகிய வினை எச்சம் கேட்டிருக்காங்க. வினை எச்சம்னா ஆல்ரெடி என்னென்னு பார்த்துட்டோம். இதோட சரியான ஆன்சர் வந்து கொண்டு அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கொல் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. கொல்லோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னா கோரல். இதான் வந்து சரியான ஆன்சர்.